எல்லாத்துக்கும் தமிழ் தான் காரணம். அவளாலதான் ஆதிரா என்னை எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் இப்பெல்லாம் வீட்டுல யாருமே மதிக்கிறதே இல்ல. இவளுக்கு சந்தோஷமா ஆடி பாடி இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் இவளை கூட சேர்ந்தா நாமளும் இப்படி இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு எல்லாவளும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி சொல்றா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா, நான் மட்டும் வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்க. ஆமா சேத்துல, எல்லாரும் மாறிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 7 பேரு தான். குறிப்பா தமிழ், அவதான் இவ்வளவுக்கு காரணம். இங்க பாரு, இனி தமிழுக்கு ஈவரக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். அவ பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திர வைக்கிறேன், எல்லாத்துக்கும் உதவி பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊரே மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அவளை இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சா அவ்வளவுதான், நாமளா தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான். இறக்கப்படுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அவ எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கா. அவ கிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சு எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கா. தானம் தர்மம் பண்ணி எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கா. கை நிறைய சம்பாத்தி பண்றால, ஊருக்கு எல்லா பொம்பளையிலும் கையில கூட பண்றது அது இதுன்னு எல்லா கைத்தொழிலும் கத்துக்கிட்டு வராங்க. கையில 4 காசு பார்த்த உடனே தலைக்கால் புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தமிழ். தமிழ பழி வாங்கின நோக்கம் இல்ல, அவ இந்த ஊரை விட்டு போகணும், அவ்வளவுதான். நான் சுக்கா சொல்லி பார்த்துட்டேன், அவ போற மாதிரி தெரியல. வேற ஏதாவது வழி இருக்கா? எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், வேற வழியே இல்ல. வேற எந்த வழியிலும் அவ போக முடியாது. இங்க இருக்க பொம்பளைங்க விடவும் மாட்டானுங்க. அதான் ஊர்ல பொம்பளை எல்லாத்துக்கும் புடிச்சு போச்ச. எல்லாருக்கும் நல்லா உதவி பண்றா. வேற எவ்வளவு அனுப்புவா? 100 ரூபாய் துட்டுக்கு வட்டிக்கு வாங்கினால கூட இப்ப சும்மா வாங்கிட்டு இருக்காங்க 100 ரூபாய. இதுல வேற கூழு அது இதுன்னு வேற போதா வரைக்கும் பேங்க்ல இருந்து கூழுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல வேற எக்கச்சக்க பணம் கிடைக்குது. அதெல்லாம் மீனை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. போதா வரைக்கும் இந்த மீனாக்கு தாசில்தார் பதவி வேற. இப்ப ஊரே அவ கண்ட்ரோல்ல இருக்குது. இல்ல, தமிழை இதுக்கப்புறமா நம்ம விட்டு வச்சோம்னா நல்லா இருக்காது. வேற வழி இல்ல. அந்த ஹெல்மெட் மண்டை கூட இணைச்சு வச்சு பேசணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஊரே சேர்ந்தால் வழி அனுப்பி வச்சிடும். அது ஒண்ணுதான் வழி. அந்த ஹெல்மெட் மண்டை கூட தான் இணைச்சு வச்சு பேசணும், வேற வழி இல்ல. ஏன்னா அவனும் வெளியூர்காரனா இருக்கான். அதனால அவனையும் இவனையும் இணைச்சு வச்சு பேசுவான். அது மட்டும் இல்ல, அவ பிள்ளைய தூக்கி சுமக்கிறவன் அவன் தான். இந்த ஒரு காரணம் போதாது, தமிழ் புருஷனை இழந்தவா. இந்த மாதிரி நேரத்துல அவ பிள்ளைய ஒருத்த தூக்கி சுமக்கிறான். 2 பேருக்கும் தொடர்பு இல்லாமையா தூக்கி சுமக்கிறான் அப்படின்னு பத்த வச்சு போடுவான். ஆனா தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு ஊருக்கே தெரியுமே. அதே நேரத்துல அவளுக்கு புருஷன் இல்லைன்னு ஊருக்கு தெரியும்ல. இந்த ஒண்ணு போதாது, அவா அந்த ஹெல்மெட் மண்டையை வச்சிருக்கான்னு ஊருக்குள்ள பரப்பி விடுவான். ஆனா தமிழ் அப்படி இல்ல, அது எனக்கும் தெரியும். இங்க பாரு, வேற வழி இல்ல. இங்க பாரு, ஆதிரா எனக்கு வேணும். டேய், அடுத்தானா வந்து சிக்கியிருக்கேன். என்ன தமிழே, ஜோடியா சுத்தின மாதிரி இருக்குது. அது அவ புள்ளைய பாக்கிறதுக்கு வந்திருக்காரு. அப்படித்தானே தமிழே? புள்ளைய மட்டும் தான் பார்க்க வந்திருக்காரு. எங்க பாருங்க இல்லங்க, அவரு தமிழ் புள்ளையதான் தூக்கி சமக்கிறாரு, வேற ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ அது தப்பா பேசிட்டு இருந்தியா? அந்த ஹெல்மெட் போட்டுருக்கும் தமிழுக்கும் ஏதோ தப்பான வருவனே நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தியா? அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. ஒரு புருஷனாத பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட பேசிட்டா அவ பெத்த பிள்ளை தூக்கி சமந்தா அவருக்கும் அவளுக்கும் தொடர்பாயுமா? என்னக்கா இப்ப பேசுறீங்க? தமிழ், நீ வருத்தப்படாதம்மா. அவர் உன் கூட இருக்கனால நீ என்ன அவரை வச்சிருக்கன்னு அர்த்தம்? ஊர்னா 4 விதமா தான் பேசும், அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. உனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நீ பாட்டுக்கு அவர் கூட ஊர் சுத்து, ஒண்ணு இல்ல. யார் கேள்வி கேட்கறாரு பாப்போம். அதுக்காக புருஷனோட பொண்ணு ஒருத்தர் துணைக்கு வச்சுக்க கூடாதா? நீ என்ன உனக்காக துணைக்கு வச்சிருக்க? உன் பிள்ளைக்காக வச்சிருக்க? அதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கக்கா? நான் எப்ப பேசுனேன்? அந்த புள்ள நல்ல புள்ள, நான் எதுக்கு இப்படி பேச போறேன்? உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கீங்க அந்த ஹெல்மெட் போட்டவருக்கும் தமிழுக்கும் தொடர்புன்னு ஏதோ கல்ல காதல் பண்றாங்க வைக்கிறாங்கன்னு என்ன இதெல்லாம்? ஒரு புருஷனோட புள்ள ஒருத்தர் பேச கூடாதா? தமிழ், நீ வருத்தப்படாதம்மா. அட பாவிகளா, இவங்க கிடக்காங்க தமிழை விடு. தமிழே, அவர் யாரு? இல்லம்மா, தெரிஞ்சுக்கல. உன் கூட இருக்காரு, உன் பிள்ளையெல்லாம் தூக்கி சுமக்காது. ஊர் நாய்க 1000 பேசுது, இவங்க வாயெல்லாம் அடைக்க வேண்டாம். அதான் கேக்குறேமா, உனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இல்லம்மா, எங்களுக்காக கேட்கல, ஊருக்காக கேக்குறேமா. எங்க நாங்களாம் அப்படி தப்பா எதுவும் நினைக்க மாட்டோமா. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியாதா? ஒரு சொல்லாம இருக்க துணை தேவைப்படும்ல. நீ எதையும் பேச எடுத்துக்காதமா. யார மட்டும் சொல்லுமா. அவர் யாருமா? நீ சொல்ல தமிழே. இந்த ஊர் வாயா எப்படி அடிக்கணும் எங்களுக்கு தெரியும். என்ன வேணும்? இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானா? அவ என் பொண்டாட்டி, இது என் புள்ள, நான் ராக்கி, அவ புருஷன். யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க? அவ என் பொண்டாட்டி, இது என் புள்ள. தமிழே, என்னடா இவன் இறந்து போயிட்டான்னு சொன்னா? என்னடா என்ன சேர்த்து கேவலப்படுத்திட்ட? நானே தலை கொஞ்சம் தாண்டா நிக்க. ராக்கி சார், எப்படி இருக்கீங்க? உங்க மேல எனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, எடுத்துட்டீங்கல்ல. ஒரு பொண்ணுக்கு தோண இல்லைன்னா பொண்ணுங்க பேச வேண்டாம். நீங்களுமாடா? அது வந்து என்னடா பிறவி நீங்களா? சாரி. அடே, என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டாரு. நினைச்சேன் தமிழ் தைரியமா சுத்தும் போதே நினைச்சேன். எங்கடா போற? நில்லடா. எப்ப ஊர்ல இருந்தியா? நான் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுக்கா. சரி சரி, வீட்டுக்கு போறீங்களா?
ஆமா, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி. ஏமா முருங்கைக்கீரை கேட்டலாமா? ஆஞ்சு கொண்டு வரட்டுமா? சரிங்கக்கா. புதுசா இருக்கான்னு சொல்லவே இல்ல. நீ முருங்கைக்கீரை கேட்கும் போதே நான் உசாரா இருக்கணும். நான் மருந்துக்கு தான் கேட்டேன். நானும் மருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கை தண்டு ஒண்ணு விடாதீங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துருங்க. ராக்கி சருக்கு குறும்புதான். சரிங்க தம்பி, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஹலோ. என்னடி? நான் முருங்கை கட்டது பையனுக்கு, உங்களுக்கு இல்ல. சரி சரி. இப்ப எதுக்கு ஹெல்மெட்டை கழத்துனீங்க? உண்மை தெரிய வேண்டிய நேரம், அதான் தெரிய வச்சேன். யார் நீங்க? சரி வா, அங்க போய் பேசிக்கலாம். புரியுதா? வாய் அடைக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு கண்ட மாதிரி பேசிப்பானுங்க. சரி வா, அங்க போய் பேசலாம். பாத்துறாடு, அங்க போயிடக்கூடாதுன்னா அப்பா கூட தான் வரணும். இந்த பாரு, அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் விளையாடணும். சரியா? அண்ணா அம்மா கிட்ட பேசிட்டு நம்ம அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போலாம். சரி, இங்க விளையாடு. இப்ப எதுக்கு நீ ராஜாவுக்கு அப்பான்னு சொன்ன? இங்க பாரு, நான் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ராக்கிங்கவன் என்னை மாதிரி இந்த கண் மட்டும் எனக்கு தெரியும். உனக்கு இப்போ அதுவும் பாதுகாப்பும் கூட. பார்த்தல, வாய்க்கு வந்தபடி பேசுறானுங்க. நான் ராக்கின்னு தூர போயிட்டானுங்க. ஆனா நீ ராக்கி இல்ல. அது எனக்கு உறுதியா தெரியாது. எனக்கு கொலைப்பாரு. என்ன ஒருத்தவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஆமா, நான் நானா இல்லாம கொஞ்ச நாள் இருந்தேன். உனக்கு தர்ச்சில ஒரு நாள் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி பார்த்தேன். பார்த்த மொத்தத்துல எனக்கு என்னமோ பண்ணுச்சு, என்னெல்லாமோ தோணுச்சுது. அப்படியே கத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னங்க கூட்டிட்டு வந்தவங்க ஹெல்மெட் போட சொன்னாங்க. அதே நேரத்துல உன் வீட்டுக்கு வந்த நேரம் ராஜாவை பார்த்தேன். என்ன அறியாம அவன் மேல பாசம் வந்தது. அவன் மேல உசுறு குசுறானே, அவன் என்னமோ என் உயிர் மாதிரியே எனக்கு தோணுச்சுது. அதனால எனக்கு அவன் மேல அவ்வளவு பாசம். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் தான் ராக்கி உடம்ப பார்த்தேனே, நான் தானே எல்லாமே பண்ணனே. அப்படி இருக்கும்போது எப்படி? இங்க பாரு, நீ ராக்கி மாதிரி இருக்க, ஆனா ராக்கி இல்ல. சரி, அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உனக்கும் பிள்ளைக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். எனக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி அப்படியே ராக்கி மாதிரி இருக்க முடியும்? நீ பேசுறது எல்லாமே அவரே மாதிரி இருக்குது. நல்லா யோசித்து பாரு, ராக்கி உண்மையிலே இறந்து போனாரா? என்கிட்ட எதையும் கேட்காத. சரி சரி சரி, நான் உன்கிட்ட எதையும் கேட்கல. சரி, என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க பாரு, அப்படியே உன்னை விட்டு போக முடியாது. பொள்ளையும் ஒன்னையும் விட்டுட்டு நான் போக மாட்டேன். இப்ப ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, நீ நானும் புருஷ மாட்டேன், இது நம்ம புள்ளனே. கடைசி வரைக்கும் நான் அப்படியே வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி உனக்கு நான் யாராவது வந்துட்டு போறேன். ஆனா இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும். உன்னையும் புள்ளையும் விட்டு நான் போக மாட்டேன். ராக்கி இந்த மனுஷனை வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நான் வாழ்றது உனக்காவும் புள்ளிக்காவும் வந்துட்டு போட்டேன். ஏன் நீ நடிக்க? நான் ராக்கியா இருந்தா சரி, கத்தாதடி. சரி, கத்தாத, அமைதலாரு. ப்ளீஸ் டி. ஒண்ணு இல்ல. இங்க பாரு, உனக்கு பாதுகாப்பா தானடி இருக்கேன்னு சொல்றேன். உன் மனசுலதான் இடம் கேட்டேன், கட்டில் இல்ல. சரி, ஒண்ணு இல்ல. புள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பவும் சொல்றீங்க பாரு, புள்ளைக்காக கூட இருக்கேன்டி. ப்ளீஸ் டி. அவன் என் புள்ளடி. அவன் என்ன அப்பாவும் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். புள்ளைய ஏமாத்தாதடி. அவனுக்கு என்னடா பாதுகாப்பா இருக்க முடியும்டி. சந்தோஷமா இருடி. உன்னையும் புள்ளையும் பாதுகாக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் நினைய. உனக்கும் பிள்ளைக்கும் வாழறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைய. கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்றேன்டி. அதாண்டி என்னாலையும் முடியல. நீ என்ன விரட்டி அடிக்கும் போது நான் அப்படிலாம் முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா என்னால வேற எந்த பொண்ணுமே ஏறெடுத்து பார்க்க முடியல. உன்னை நினைச்சாலே எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதுடே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கட்டி அணைக்கணும் போல இருக்கும். இது வேற எந்த பொண்ணுகிட்ட எனக்கு தோண மாட்டேங்குது. உன்னை பார்த்தா மட்டும் தாண்டி எனக்கு அப்படி தோணுது. சரி, இங்க பாரு, உனக்காகவும் பிள்ளைக்காக மட்டுமாவது வாழ்றேன். இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் அனுமதி இல்லாம நான் உன்னை தொடவே மாட்டேன். புள்ள இருக்காண்டே, அது போதும் எனக்கு. உன் கூட உனக்கு பாதுகாப்பா என்னால இருக்க முடியும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். வேற நான் எந்த சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கல. கட்டில் சொன்னதை நான் விரும்பலடி. புள்ள, தொட்டில் பாசம் போதும். சரி, இங்க பாரு, ஊருக்குள்ள எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். ஊருக்குள்ள எவனுக்கும் தெரிய வேண்டாம். ஓவரா நடந்துக்கிடுவானுங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் நான் புருஷன், நீ பொண்டாட்டி, அது நம்ம புள்ள.
நீயும் சந்தோஷமா இரு. எந்த பிரச்சனை இல்லை. நீ மனசுல சுத்தமா இருக்க, அது போதும். நீ கூட இருந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ராக்கிக்கு நான் செய்யற துரோகம். சரி, நான் கூட இருக்கல போதுமா? நான் உன் கூட இருக்கல போதுமா? நீ ஏன் கூப்பிட வரைக்கும் நான் வரமாட்டேன். ஆனா புள்ள என்கிட்ட இருக்கட்டும், சரியா? நீ ஏன் கூப்பிட வரைக்கும் நான் வரமாட்டேன். ஆனா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், உனக்கு நிழலா இருப்பேன், உனக்கு காவலா இருப்பேன். இன்னொன்னு, உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. என் ஆஸ்தியா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், என் உயிரா இருக்கட்டும், என் உடம்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உனக்கு மட்டும்தான் உரிமை. உனக்கு மட்டும்தான். உனக்கு என்ன கட்டிக்கணும்னு தோணுச்சுன்னா கட்டிக்க. இங்க பாரு, நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டிக்கணும்னு தோணுச்சுன்னா கட்டிக்க. எந்த தயக்கமும் வேண்டாம். நான் உன் சொத்து. ஏலே மாப்பிள, நீ வைக்க மருதனி செக்கச்சவேன்னு செவக்கணுமல. செவக்கிற செவப்புலதான் நீ அவ மேல வச்சிருக்க காதல தெரியும் பாத்துக்க. டேய் ஓம குச்சி மண்டையா, நீ நல்லா வைக்கணும். எல்லாம் என்ன நேசிச்சுட்டு வைக்கணும். நல்லா செவக்கணும். இல்லைன்னு இந்த ஊர்க்கார பையில சிரிச்சு விடுவானுங்க. நாளைக்கு சடங்கு வீட்டுல அவளை கேவலப்படுத்திடாத. அவளை நல்ல மனசுல சுமந்துக்கிட்டு நல்லபடியா வை. அன்னை கரெக்டத்துக்கு வந்துருவேன்னு சொன்னவ ஆளக்கானும். ஒருவேளை கை செவக்கலன்னா என்ன புரட்டி எடுத்துருவாளுகளே. டேய் ஓம குச்சி மண்டையா, ஒழுங்கா வைடா. டேய் உன் மனசு ஃபுல்லா இப்ப நான் தான் இருக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு வை. என் மனசுல குருவமா தான் இருக்கா, நீ இல்ல. குருவமாக்கு வைக்க வேண்டியது நான் இவளுக்கு வச்சிருவேன் போலுக்க. டேய் வைடா. வைப்பா வைப்பா. மாப்பிள்ள எல்லாம் கொஞ்சம் பதட்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டேய் ஓமப்படி ஒழுங்கா வச்சிரு. இல்லன்னு வச்சுக்க 7 பேர் சேர்ந்து புரட்டி எடுத்துருவோம் பாத்துக்க. கை செவக்கலனா எங்க பிரஸ்டீஜ் போயிடும். நீ ஒழுங்கா வைக்காம இருப்ப, எங்க பிரஸ்டீஜ் போணுமா? கொன்னுவேன். ஒழுங்கா வை. உலகத்திலே மதனி மிரட்டி வைக்கிறது நீங்க தான். ஏய் ஓம்படி தைரியமா வைடா. என்ன மனசு நிறைய சுமந்துக்கிட்டு தைரியமா வை பாப்பா. இப்படி சொன்னா எனக்கு தைரியம் போயிருமே. இவன் சரிப்பட்டு வேண்டாம். அவன் முதல்ல அவனை குத்துங்க. சீஸ் இருக்கட்டும். உனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு. மதனி ஒழுங்கா வைக்கணும். டேய் ஓம்படி மண்டையா, ஒழுங்கா வைடா. உனக்கு சிக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு இங்க வந்து சிக்கிருக்க பாரு. இதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன். அதெல்லாம் தப்புலாம் இல்ல, ஒழுங்கா வை. அண்ணா நீ சுமந்த பிள்ளை. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணானிக்கிட்டு இருக்கான்? என் சாமியா அவர்தான். அது யாருடா? அதான் சாமின்னு சொல்லிட்டோம்ல. சரி சரி, நீ மதனி வை. நான் வைக்கணுமா? அது இல்ல சீக்கிரம் வை. ஊர்க்காரவி எல்லாம் இவளுக்கு எப்படி செவக்குன்னு பாக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காவ. ஐயோ நினைக்கணுமே. சரி வைக்க. இன்னமும் இவனை இப்பமே கல்யாணம் பண்ண சொன்ன மாதிரியே ஃபீல் பண்ணுவான். மருதனி வைக்கிறதுக்கே இவ்வளவு பயம் பயப்படுதா, இவன் எப்படி கல்யாணம் பண்ண போறான்? டேய் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிடணும். ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கேன் பாத்துக்க. சரி சரி, பச்சை பிள்ளைய மிரட்டாதீங்க. அவன் பயப்படுதாம்ல. புள்ள கல்யாணம் பயந்துட்டான். பட்டி பயம் காட்டாதீங்க, அவன் பாவம் இல்லையா? சரி சரி, நீ மருதனி மட்டும் வை. ஊர்க்காரங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா பாக்கிறதுக்கு. இத பாக்கிறதுக்கா? பின்ன டேய் எங்க ஊரை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போலுக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அச்சு பரலாம இருக்கும். நீ மருதாணி வை. பூ சுமஞ்சள் பூத்தது பூ ஒன்றே. ஆளு இருக்க மரப்ப ஏன் மருதாணி வைக்க போறான்? எடி இந்த மருதாணி சாங்க போட்டு விடுங்கடி. ஐயோ மருதனி வைக்கணுமாமே. டேய் கிட்ட வந்து வைடா. வைக்க அண்ணன் கரெக்ட் இதுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. இப்ப நான் இவளுக்கு மருதனி வச்சா என் குருவம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? குருவம்மா என்னடா இதயமே நொறுங்குன மாதிரி சத்தம் கேட்டுச்சு? என் இதயம் தான் நொறுங்கி போச்சு. சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இறக்கம்லாம் நல்லதான் படுதிய. ஆனா என்ன வச்சு செய்தி அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி சரி சரி, ஒண்ணு செய்ய மாட்டோம். அதுக்கு மதனி வச்சிருமா. வைக்க கைய கொண்டா. இந்தா. டேய் நீ எந்த நேரத்துல வாயை திறந்தா கரண்ட் போயிட்டு? ஐயோ நீ யாரல. டேய் பரவாயில்லை, நீ மதனி. எடி மனோத்திரி இருக்குதாடி? செம்மிலி விளக்கு தான் இருக்குது. அதுக்கு குத்திருட்டே பரவாயில்லை. டேய் நீ
பத்தியா ஒரு உருவம் வந்துட்டு அண்ணன் வந்துட்டாரு. நான் மருதனி வைக்கேன். வைடா, கண்ணில ஒண்ணுமே தெரியல எனக்கு. இவ்வளவு வளர்த்தியா தெரியுதா? சரிடா, ஓம மண்டையா, சீக்கிரம் வை. டேய், இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வைடா. இத பாரு, நீ வைக்கிறதுல என் கை செவந்து போகணும், சொல்லிட்டேன். கண்டிப்பா சிவக்கும். அவ்வளவு பாசமோட உங்க அத்தை பொண்ணு மேல உனக்கு? கொல்ல பாசம் சின்ன வயசுல இருந்து. ஆனா நாங்க உன்னை பார்த்ததே இல்லையடா. பார்க்க முடியாத அளவுக்கு தூரமா இருந்தேன். குரல் வேற மாதிரி இருக்குது. என் கண்ணுக்கு இது ஓம குச்சி கொண்டைய மாதிரியே தெரியலையே. வேற யாரோ உட்கார்ந்த மாதிரிலாம் இருக்குது. ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வெட்ட பையன் இல்லன்னு. ஆதிரா தான் கேட்கவே மாட்டேங்க. இப்பவும் என் கண்ணுக்கு இது ஓம குச்சி கொண்டைய மாதிரியே தெரியல. வேற யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குது. சொன்னா என்ன ஓட விட்டு அடிப்பாளுவ. ஏண்டா ஓம குச்சி மண்டையா, எந்திரிச்சா நிக்க? ஆமா. இல்லையே, சம்பளம் குட்டி உட்கார்ந்த மாதிரியே இருக்குது. சரிடா, சீக்கிரம் வை. ஆனா வர இந்த கண்ணுல வேற எனக்கு சரியா தெரியவே மாட்டேங்குது. உன இந்த கரண்ட வேற ஆஃப் பண்ணி போட்டு துவைக்கானுவேன். கையை காட்டு. சரி. இந்த கையை பிடி. கையை பிடிக்க தானே போறேன். சீக்கிரம் வை. வைக்கிறேன். என்ன பண்ற? ஒன்னும் இல்ல. நீ மருதனி வைக்க என்ன? வைக்க மருதனி தானே வைக்கிறேன். சீக்கிரம் வை. சரி, வைக்கிறேன். இந்த இருட்டுல கூட உன் முகம் பால் நிலவு மாதிரி அழகா பளிச்சுன்னு இருக்கு. இது ஓம மண்டை தானே, பாத்துக்கிடுங்கடி. ஓம மண்டை என்ன? அவன் தான் கிளவி. பால் நிலவே, முழு பௌர்ணமி நிலவு போல இந்த இருட்டிலையும் உன் முகம் பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கு. பால் வண்ண முகம், முழுமதி. கவிதை பிரமாதம். டேய் ஓம குச்சி சீக்கிரம் வைடா. வைக்கிறேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. அது ஐயோ, கண்ணாடி தொட்டு பார்த்துட்டு என்ன போச்சுதே. இங்க இந்த சைடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தி ஓம குச்சி மண்டை என்ன பண்ணன்னு தெரியல. ஆதிரா, இது இருட்ட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. ஆதிரா என்னடி? ஒண்ணு இல்ல. என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? யானே யானே கேட்ட? என்னடி ஆதிரா இச்சின்னு கேட்கவே? கையபடா யாதனே? ஆத்தி இச்சி சவுண்ட் பயங்கரமா இருக்குடா. ஏடி ஆதிரா, இல்ல மருதனி தான் வச்சிக்கிட்டு இருக்கா. யாதனே கையபடா யாதனே? யாருன்னு கேட்ட? எல்லாம் உனக்கு வேண்டியவங்கதான். ஓம குச்சி மண்டையா? இது ஓம குச்சி மண்டை மாதிரி தெரியலையே. யாதனே? இல்ல, நீ சொன்ன ஓம குச்சி மண்டை என்ன? இல்ல, அவன் எனக்கு நல்லா தெரியும். யாதனே? நான் ஒன்னும் பிடிக்கலையே. கத்து வச்சு என் மானத்தை வாங்கிறத இது என்ன விட சொல்லிட்டேன். ஆதிரா எங்கடி? நான் இங்க தானே இருந்தா. ஆதிரா என்ன புட்றா? அம்மா என்ன விட சொல்லிட்டேன். கொன்னுடுவேன். ஓம குச்சி மண்டையா என்ன விட்றா? இது அத்தை பையன் இடக்காரன் கொடுத்தா. இங்க பாரு, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன விட்றா? நான் உன்னை கட்டிக்க போறேன் தானே? ஆமா சொன்னேன். அதுக்காக இங்க பாரு, ஒழுங்கு என்ன விட்டு சொல்லிட்டேன். ஓம குச்சி மண்டையா என்ன விட்றா? ஏன்டா இப்படி பிடிச்சு வச்சிருக்க? விடுற. கரண்ட் இப்போதைக்கு வராது. கரண்ட் வராதுன்னா? நான் போனாதான் கரண்டே வரும். பயப்படாத. என்ன கத்துன ஏமானம் தாண்ட போவ. என்ன விட்றா?
எடி ஆதிரா ஒண்ணு இல்லடி மருதாணி தான் வச்சிட்டு இருக்க இப்படி உனக்கு மண்டையா அத்தான்னு சொல்லு, நான் விடுறேன். அது சண்டை இப்படி பிடிச்சு வச்சிருக்க மரியாதை இப்படி சொல்லிட்டேன். அத்தான் விடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடுறேன். கொன்னுவேன் ஒழுங்கா விட்டுரு. அத்தான்னு சொல்லி நான் விடுறேன், இல்லைன்னா விட மாட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நான் விட முடியாது. இப்ப நீ எதுக்கு விசாரிக்க? கரண்ட போட்டு விட சொன்னேன். இப்ப மட்டும் கரண்ட போட்டு விட்டான்னு வச்சுக்கோய, அவ்வளவுதான். நீ போ, எனக்குள்ள இருக்க, உன்னை கெட்டி அணைச்சு வச்சிருக்க, எல்லாரும் பாத்துருவாங்க, பாத்துக்க. அச்சோ ஓமக்குச்சி மண்டையா அத்தை பொண்ண மல்ல தூக்கி வச்சு கொஞ்சிட்டானான்னு ஊர் முழுக்க பரவிரும், பாத்துக்க. ஏன்டா நீ இப்படி பயங்காட்டுற? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தான் விடுங்கத்தா. சரி. இப்ப ஏன்டா குஸ்லடிச்சா? லைட்ட போட்டு விடுறதுக்கு. அப்ப இத இறக்கி விடல? அதெல்லாம் இறக்கி விட்டுறேன். ஓமக்குச்சி மண்டையா மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கா. அத்தி அண்ணன் என்ன வேலை பார்த்துட்டு போனாருன்னு தெரியலையே, என்ன பார்த்து இப்படி முறைக்கால. ஓமக்குச்சி மண்டையா அத்தி அண்ணன் நிஜமாவே சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு நினைக்க, அதான் இவ்வளவு கோபமா இருக்கா. நான் இல்ல. இருடா உனக்கு இருக்குதே. அத்தி என்ன மனசாட்சி இல்லாம புரட்டி எடுப்பால. நான் இல்ல. என்ன திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும்? ஓமக்குச்சி மண்டையா என்னோட வேலை பார்த்த? அப்போ கண்டிப்பா அண்ணன் வேலை பார்த்திருக்காரு. கொன்னுறேன் பாத்துக்க. என்ன வேலை பார்த்துட்ட? என்ன வேலை பார்த்த? ஆளுக்கு சைஸுக்கு தகுந்த வேலை கிடையாது. ஜான் புள்ளி இருந்தாலும் ஆண் புள்ளி இல்ல. விடிஞ்சா சடங்கு போய் தூங்குங்கடி. ஏடி ஆதிரா வா, நம்ம தெருவுல போய் மதனியை காட்டிட்டு வருவோம். ஆமாமா ஜவந்திருக்கத போய் காட்டுங்க போங்க. ஏன்டா உன் மடியில என்ன தூக்கி வச்ச? அண்ணன் தூக்கி வச்சார, என்கிட்ட சத்தியமெல்லாம் பண்ணாரு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடாத என்ன. சொன்னா கக்கப்ப சிரிப்பாளுவ. அப்பா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கிறனால நீங்க தப்பிச்ச. ஆமாமா சொல்லிவிடாத, கக்கப்பன்னு சிரிப்பாள். ஏன்டா அப்படி ஒரு வேலை பார்த்த? நான் உன்னை கெட்டிக்கிறேன்னு சொன்னேன், ஏன்டா அப்படி பண்ண? அது ஏதோ உணர்ச்சிவசப்பட்டுட்டேன். என் அத்தை பொண்ணுல பாசம், அதான் வேற ஒண்ணு இல்ல. கொன்னுறேன் பாத்துக்க. அது சரி, மீசெல்லாம் இருந்தது, இப்ப இவனுக்கு மீசை இல்லையே. கை இரும்பு கை மாதிரி இருந்துச்சு, இவனுக்கு குச்சி மாதிரிலாம் இருக்குதே. வேற யாருங்க வந்தாங்க? இல்லையா, என்ன தவிர வேற யாருங்க வர முடியும்? ஏடி ஆதிரா என்னடி இப்பவும் சொல்றேன், இவன் உண்மையில உங்க அத்தை பையன் தானா? இந்த பையன் உள்ள வர அப்பப்ப அதையே கட்டி சந்தேகப்படுத்துறாள. இவ கேள்வி கேட்கறதுக்கும் இன்னைக்கு இங்க நடந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதே. அது என்னடி? இல்ல உண்மையில இவங்க அத்தை பையன் தானே கேட்டேன். அடே ஓம குச்சி மண்டையா, உண்மை சொல்லுடா, நீ அத்தை பையன் தானே? என்ன ரொம்ப தான் சந்தேகப்படுதா? இவன் தான் மண்டி, இவன் தான். சரி வாங்க தெருல போய் மாதவி எப்படி சவந்திருக்குன்னு காட்டிட்டு வருவோம். நாளைக்கு விடிஞ்சா சடங்கு, கோலாகலமா சடங்கு இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. மறக்காம நம்ம அள்ளி தொடரையும் பாத்துருங்க. அது இப்ப தொடர்ந்து வரும், தினமும் வந்துரும். மறக்காம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.